ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 25/5/2026 திங்கட்கிழமை மே மாதம். ஸ்ரீ பராபவரிடத்திலே வைகாசி மாதத்தில் 11ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேணி காலத்திலே ரிஷப மாதம் என்கிற மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இருக்கிறோம். நவமி என்கிற திதி காலையில் 9:13 வரை இருக்கும். பின்பு தசமி திதி வந்துவிடும். பூர நட்சத்திரத்திலே காலை 7:19 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்துல செல்கிறார் சிம்ம ராசியில. இந்த நவமி திதி எப்படிப்பட்டதுன்னா, தெய்வங்களை வழிபடுவதனால பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் சொல்லுவோம். அதுல வெற்றி கிடைக்கணும் இல்லையா? எல்லா வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது இந்த நவமி திதி. வெற்றிகள் எப்படி வரும்னா தசமி திதியோடு சேர்ந்து வரும். அந்த தசமி திதியிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்துவார்களா ஐஸ்வர்யங்கள் பெருகும்னு இருக்கு. அதனால எவ்வளவு லாபங்கள் பெறுகிறவர்களோ அவ்வளவு தூரம் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த நாளிலே காலையில் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்கால வேலையில் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 7:30 ராகு காலம், 10:12 யமகண்டம், 1:03 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் பரிகாரமாக சூலம் தயிர் கொள்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 13 வினாடிகள் இருப்பார். 5:52 சூரியனின் உதய நேரம். அவிட்டம் என்கிற செவ்வாயின் சாரத்திலே சந்திரன். அங்க சந்திரனுடைய சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால இன்னைக்கு மகர ராசியிலே சந்திராஷ்டமம். சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்கிறார்கள் ரிஷப ராசியிலே. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமர்கிறார்கள் இன்னைக்கு மிதுன ராசியிலே. பூர நட்சத்திரத்திலே கேதுவுடன் சேர்ந்து அமர்கிறார் சந்திரன் சிம்ம ராசியிலே. கும்பராசியிலே ராகு, சனி மீன ராசியிலே, செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசி என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம். கடக ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே தன விரயஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். குடும்பத்திலே சுப செலவுகள் உண்டு. நல்ல நலன்களான பலன்களை பெறலாம். 8, 9 என் அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.